ஐயோ ப்ளீஸ். என்னாச்சு? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கேன். ஆனா நீ என்னடானா? எனக்கு இப்போ சுத்தமா உடம்புக்கு முடியல. அப்புறம் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டு தானே இருந்தேன். போன்ல அப்படி இப்படி நீ என்ன குறை சொல்லிக்கிட்டு இருந்தா? இப்ப நான் கிளம்பி வந்துட்டே நீ வேணான்ற. இப்போ எனக்கு அந்த மூடு இல்ல. சரி விடு, படுத்து தூங்கு. போதும், முதல்ல எந்திரி. என்ன இவ்ளோ கோவம்? நீ நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? போ, உன்னோட அனிமுனுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணு போ. இங்க பாருங்க, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போறதா இல்ல. உண்மையாவா? அந்த ட்ரிப்பை எப்படி கேன்சல் பண்ண போற? நான் சொல்றத நம்புங்க. நான் உங்களை விட்டுட்டு அவன மாதிரி டம்மி பீஸ் கூட எங்கேயும் போறதாவே இல்ல. உங்க டார்லிங்க நம்புங்க. உண்மையாவா? ஆமா, உட்காருங்க. உங்க கோவத்தை எப்படி தணிக்கிறேன்னு பாருங்க. ஜியா, ஜியா எழுந்துரு, லேட் ஆகுது, எழுந்துரு. அமர், எனக்கு சுத்தமா உடம்புக்கு முடியல. என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது. இங்க பாரு, இப்ப நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போறோம். அங்க போனதுமே உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இப்ப நீ சீக்கிரமா எந்திரிச்சு போய் ரெடி ஆயிட்டு வா. போ, வா, எழுந்துரு, எழுந்துரு. அதான் எனக்கு முடியலன்னு சொல்றேன்ல, நான் எங்கேயும் வரல. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப வான்னு சொல்லிட்டே இருக்க. எனக்கு இங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன். நீ ஹனிமூனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஹனிமூனுக்கு நம்ம எப்ப வேணாலும் போலாம்ல. அட, இப்ப எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? இங்க என்னதான் நடக்குது? ஒண்ணும் இல்லப்பா. இப்ப இவ திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்றா. ஏன்பா, மருமகளை நல்லா பாத்துக்க தெரியாத உனக்கு? நீ வர வரைக்கும் அவ நல்லா தான் இருந்தா. அட்லீஸ்ட் இந்த ஒரு வேலையாவது பண்ணு. நீ மருமகளை டிஸ்டர்ப் பண்ணாம ரெஸ்ட் எடுக்க விடு. சரி, ஓகே. இப்போ உன் உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஐ லவ் யூ ஜியா. ஐ லவ் யூ டூ. சரி ஜியா, அப்ப நான் கிளம்புறேன். இப்பெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாம இருக்க முடியல. ஆனா இப்போ நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. நந்தி மாதிரி இருந்தவன் கிளம்பிட்டான். நல்ல வேளை அவன் 3 நாள்ல போய் தொலைஞ்சான். அவன் கூடலாம் என்னால 3 நிமிஷம் கூட இருக்கவே முடியல. அது இருக்கட்டும்,
நேத்து ராத்திரி உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்துச்சா? ஆமா நடந்துச்சு, இல்லனா அவனுக்கு சந்தேகம் வந்துரும்ல. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கணும்னா அவனையும் நான் அப்பப்ப சந்தோஷப்படுத்தி தானே ஆகணும். சரிதான். சரி, அதை விட்டுதல். நீ ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்க. இப்போ உன் டயர்டை நான் போக்குறேன். எனக்கும் உனக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடு. இந்த நைட்டியில பார்க்க மடிப்பம்சா மாதிரி இருக்க. ஷேனா, நீ என்ன சொல்ற? தெரிஞ்சுதான் பேசுறியா? மாமாவும் ஜியாவும்? ஆமா, நான் என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேம்மா. அவங்க 2 பேரும் கட்டி அணைச்சு ஒன்னா உட்காந்து பேசினதை நான் பார்த்தேன். அண்ணி, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? ஆரம்பத்துல இருந்து ஐயா கூட என்ன கூட ஒரு மாதிரிதான் பார்த்தாரு. ஆனா அத பத்தி நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், அதனால தான் அமைதியா இருந்துட்டேன். என்னால இத நம்பவே முடியல. மாமா இவ்ளோ கீழ்த்தரமா நடந்து பாரா என்ன? இதுல இந்த ஜியா வேற, அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. எப்படியாவது இந்த விஷயத்தை ஹிதேஷ் கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியல. இல்ல அண்ணி, அவர் ஒத்துக்க மாட்டாரு. நீங்க அமித் அண்ணன் கிட்ட பேசி பாருங்க. அது எப்படி ஷேனா? அவரை நான் எப்படி நம்ப வைக்கிறது? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இங்க பாரு, நான் வச்சிருந்த பணத்தை பாத்தியா? எந்த பணம் அண்ணி? அட, நான் ரூம்குள்ளதான் வச்சிருந்தேன். நீ வேலை செய்யும் போது கூட அந்த பணம் அங்கதான் இருந்தது. நீ பாக்கலையா என்ன? இல்ல அண்ணி, நான் பணம் எதையும் பார்க்கல. அப்படின்னா பணம் எங்க போச்சா? உன்னை தவிர என் ரூம்குள்ள வேற யாரு வந்தா? ஜியா, நல்லா தேடு, கண்டிப்பா அங்கதான் இருக்கும். அண்ணி, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்கேயுமே இல்ல. இவதான் பணத்தை திருடி இருப்பா. அண்ணி, நான் இந்த வீட்ல ஏதாவது ஒரு பின்னு கிடைச்சா கூட நான் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த வீட்ல நான் எத்தனை வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான திருட்டு புத்தி எல்லாம் கிடையாது அண்ணி. அப்படியா? நீ திருடவே இல்லையா? அப்ப போய் உன் பேக்கை எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வான்னு சொல்றேன். இங்க பாருங்க, இப்பவாது நீங்க நம்புறீங்களா? இல்ல அண்ணி, இவங்க என்ன மாட்டி விட பாக்குறாங்க. நான் நேத்து இவங்களும் ஐயாவும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டேன், அதனாலதான். அவரு எனக்கு அப்பா மாதிரி. இப்படி எல்லாம் கேவலமா பேச உனக்கு வெக்கமா இல்ல? அதாவது நீ வசமா மாட்டிக்கிட்ட என்னதோ நீ எங்க பேரை கெடுக்க பாக்குறியா? போடி வெளியில. அண்ணி, நீங்க அண்ணி நீ இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. மருமகளே, இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. போடி வெளியில. அண்ணி, போன்னு என்ன சொல்றல. நம்புங்க அண்ணி, நான் எந்த தப்புமே செய்யலன்னு நம்புங்க அண்ணி. என்ன விட சொல்லுங்க அண்ணி. அண்ணி, ஜியாவும் சேகரோட சுயநலத்துக்காக ஒரு பெரிய பழிய தூக்கி அந்த பொண்ணு மேல போட்டுட்டாங்க. அவங்க 2 பேரும் மன ரீதியா உடல் ரீதியா ஒண்ணுக்கு ஒண்ணா ஆயிட்டாங்க. இனிமே அவங்கள பிரிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இப்ப அதுக்காக அவங்க யாரையாவது பலி கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்க கண்டிப்பா பின்வாங்க மாட்டாங்க. ஷீனா விஷயத்துல கூட அவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க. அவங்களோட ரகசிய உறவை நிரந்தரமா தக்க வச்சுக்க ஆசைப்படுறாங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு அவங்களோட இந்த ரகசியமான உறவு என்னைக்காவது வெளியே தெரிய வருமா? இல்ல ஷீனா மாதிரி இன்னும் நிறைய பேர் இதுக்காக பலியாக போறாங்களா? இன்னைக்கு ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். ஆனா திரும்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹிரனுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நானும் தான். நீ ஒண்ணு பண்ணு, அவனை விட்டுட்டு வந்துரு. என்ன கல்யாணம் பண்ணு, அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் இங்க நம்ம ஒன்னா தானே இருக்கோம். நாம வேற வீட்ல ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். அவனை விட்டுட்டு வந்துரு. உன்னை அவன் கூட சேர்த்து பார்க்கும் போதெல்லாம் என்னோட ரத்தம் கொதிக்குது. புரிஞ்சுக்கோங்க,
நம்ம இதே வீட்ல இந்த மாதிரி நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் நான் தான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன். அவனை பத்திலாம் கவலைப்படாத. அவன் வந்தா இங்க ஒரு 2 நாள் இருப்பான், அதுக்கப்புறம் எங்கேயாவது ஓடி போயிடுவான். இப்போ அவனுக்கு சந்தேகம் வராம இருந்தாதான் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்ல. நீ ரொம்ப சரியா சொன்ன.